வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸா இல்லை பார்வதி ஷோவானே தெரியல. ப்ரோமோல பார்வதி, ஷோல பார்வதி, எப்ப பாரு பார்வதி. ஒரு நாமினேஷன் ஒன்று பண்ணாங்க, அதை நோட் பண்ணீங்களா? பாரு கேங் ஃபுல்லாவே வந்துட்டாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இறைச்சலாக இருக்குது. விக்கல்ஸ் ஒன்று சூப்பராக சொன்னாப்புல, என்னன்னா ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஆக்சுவலி போர் தான் அடிக்குது. ஒரே உள்ள இருக்கவங்களுக்கே போர் அடிக்குதுன்னா அப்போ வெளில இருக்கவங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும்? மனசாட்சி வேணா? நாங்கள் 9:30 மணிக்கு உட்காந்து 10:30 வரைக்கும் ஒரு ஷோவை பார்க்குறோன்னா கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். போர் அடிக்குதுன்னா உச்சக்கட்ட போர் அடிக்குது. சரி, போர் கூட அடிக்கட்டும்ப்பா, பரவாயில்ல, எதையாவது டீயை குடிச்சிட்டோ பாப்கார்னை சாப்பிட்டுட்டோ அந்த ஷோவை பார்க்குறோன்னே வச்சுப்போம். இரிட்டேட் பண்ணால் ரிமோட்டை எடுத்து சிகப்பு பட்டனை அமுத்த தோணுமா தோணாதா? அதுதான் பார்வதி பண்ணுறது எங்களுக்கு. இப்போ வாங்க லிட்ரலி. ஆனால் நாமினேஷனில் இந்த பாரு கேங், வினோத், பாரு, கம்ருதீன் 3 பேருமே நாமினேட்டடு. அரோரா, கலையரசன், இவங்க 5 பேர் தான் வந்திருக்காங்க. அரோராவையோ கலையோ தான் அனுப்புவாங்க. இந்த வாரம் கலை அவுட்டு. கலை அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரை மட்டும் போட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களா, லாஜிக்காக ஒன்று யோசிப்போம். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை வெளில அனுப்ப மாட்டாங்க, நம்ம கண்டென்ட் தரோம், நம்ம வந்து ப்ரோமோ கிரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, சூப்பராக தெரியுது. ஓகேவா? யாரையா ஒருத்தவனை தூக்கிட்டாங்கன்னு வச்சிங்களா, இன்னொன்று கம்முன்னு ஆகிடும். ஆகா, ஏன்னா ஆல்ரெடி கமருதீன் நீங்கள் தைரியமாலாம் இல்லை, கொடூர பயத்தில் இருக்கீங்க. அது நம்மளுக்கு தெரியுது. பேசவே முடியாமல் தானே இருக்காரு அவரு. ஆமாம். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் யாராவது தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு நேற்று நாமினேஷன் கட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த எடிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப வளவழலாம் இருக்காம டக்க 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 இருந்துச்சு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் எல்லா நாமினேஷனையும் அப்படியே தயவு செஞ்சு அப்படி போட்டுருங்க. ஏன்னா ஷோவே போர் அடிக்குதுங்கும் போது ஸோ இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணது ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எடிட்டர் சார். எடிட்டருக்கு வந்து இதை யாராவது டேக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்குள்ளே வருவோம். நேற்று நடந்த பிரச்சனை, ஆக்சுவலாக கேப்டன்ஷிப் அதை பற்றி நம்ம பேசணும். கேப்டன்சி வந்து பிரவீன் ஜெயிச்சா. அப்படி ஆனால் எனக்கு பெரிய விஷயம் தெரியுமா, விக்கல்ஸு ஃபிசிக்கலாக விக்கல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அதே சமயம் பிரவீன் வந்து அதை டஃப் கொடுத்து ஜெயிச்சது. பிரவீனுக்கு வந்து ஜெயிச்சதே அவராட்டி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விக்கல்ஸ் ஃபர்ஸ்டே கால் வெளில வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அவர் இழுக்க பின்னாடி கனி வந்து விழுந்துட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. நான் நினைச்ச பிரவீன் நடுவுல நிக்கிறவங்க அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா இப்ப பின்னாடி ஒருத்தவங்க விழுகுறாங்கன்னு வச்சுங்க, முன்னாடி ஒருத்தவங்களும் விழுகுறாங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஸ்டேபிள் பேலன்ஸ். ஆமா, அது ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜியா பண்ணி ஒரு நடுவில் நின்னாரா என்னன்னு நமக்கு தெரியல. பட் பிரவீன் கேப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணோன்னே இந்த பார்வதி வந்து லிட்ரலா கேப்டனை காக்கா பிடிச்சி என்ன ட்ரை பண்ண போறீங்க? கேப்டன் காக்கா கொடுக்குற மாதிரி இல்ல. காக்கா பார்வதி எப்போதும் காக்கா பிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேப்டன் வந்து பார்வதியை செஞ்சு விட்டாருன்னு வச்சிங்களேன். ஆமா, ஆக்சுவலா துஷார் ஆனப்போ துஷார்னு பண்ணது, அப்புறம் கனிகாக்காக்கு தானே நம்ம பண்ணோம், அவங்க நியாயமா நடந்துப்பாங்கன்னு சொன்னது, வீக்கெண்ட்ல வந்து ஃபேவரட்டிசம்னு கனிகாக இன்ஸ்டா பண்ணது. பண்ணிக்கிறேன், கனியக்கா வந்து நியாயமாக பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பார்வதி நேத்தி கனியை ராஜமாதாங்கிறது சச் ஸ்வீட். பார்வதி நீங்கள் சொல்லனாலுமே கனி வந்து எங்களுக்கு பார்வையாளருக்கு ஒரு ஸ்வீட் உமன் தான். அதில் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பண்ண தேவையில்ல, எங்களுக்கே தெரியும். நீங்கள் காக்காலேருந்து மாறுங்க கொஞ்சம், அது மாறுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரவீனுக்கு வந்து காக்கா பிடிச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது. ஆனால் பிரவீன் செஞ்சுட்டாப்ல நேத்தி வச்சுக்கிட்டு. ஆமாம், அது என்ன மிலிட்ரின்னு புதுசாக ஏதோ அது வரும். அது இன்னைக்கு வந்த ப்ரோமோ. நேத்தி வந்து ஃபர்ஸ்ட் இந்த கனி அவர்கள் வந்து சொன்ன ஒரு வேலை, அதை நீ ஃபர்ஸ்டே செய்ய வேணாம்னு சொல்லிருக்கலாம். இல்லை எப்போதும் போல அதுக்கு ஒரு சண்டை போடுவீங்களா, அதுமாரி போட்டு கூட போயிருக்கலாம். என்னவோ என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு மாதிரி பிஹேவியரே தப்பு. இங்க என்னன்னா இது பிஹேவியரே ஃபர்ஸ்ட் தப்பு தான். ஏன்னா இப்ப டோர் டெலிவரி, நீ டோர் டெலிவரி வாங்கியிருக்கியா? உனக்கு எப்படி டோர் டெலிவரி தருவாங்க? கையில தான் வந்து தருவாங்க. முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர் கூட கையில தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க, இடையில தூக்கி போட ஆரம்பிச்சாங்க, அது திருப்பி வந்து இடையில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல. டோர் டெலிவரி பார்வதி வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தரையிலே போட்டு போயிடுவாங்க போல் டோர் டெலிவரினா, பார்வதி வீடா டோர் டெலிவரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க மெய்ட்ஸுக்கெல்லாம் எப்பேற்பட்ட குரல் கொடுத்துருக்காங்க பார்வதி. நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதான் சொல்கிறேன்னா, பார்வதி இங்கே இருக்கும்போது நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, கேஸ்டிசம்க்கு எகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க.
இங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணிருக்கீங்க? வெளியே ஒரு புரட்சி பெண் ஃபெமினிஸ்ட்னு காமிச்சிட்டு உள்ள எக்ஸாம்பிள் சொல்லவா? ஜல்லிக்கட்டுல ஒரு பொண்ணு ஒரு புரட்சியாளரா தெரிஞ்சாங்க. ஜூலி பிக் பாஸுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? புரட்சியாளர்லாம் கிடையாது, அட்டென்ஷனு. இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. அதே தான் பார்வதிக்கும். பிரவீன் கிட்ட வந்து பிரவீன் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா பிரவீன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கேப்டன்சி எல்லாம் பார்த்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறனால உங்ககிட்ட எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கிரைட்டீரியா ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் என்னென்ன வேலை இந்த விஷயங்கள்லாம் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்காரு. அதுமாரி யாராவது வேலை செய்யலை, இல்லை யாராவது வந்து ரூல் பிரேக் பண்ணிங்கனாவோ, இல்லை சரியா இல்லைனாவோ ஷேம் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஷேம் கார்னர்னா அந்த மூலையில் நான் நிற்க வைப்பேன். அந்த மூளைக்கு நான் நிற்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஷேமாக ஃபீல் பண்ணும் அப்படிங்க. உனக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சு கார்னர் பண்ணுவீங்களா? என்னது இது? அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை எனக்கு புரியல. நீ சொன்னது தான் அந்தயா, பார்வதிக்கு ஒரு ரூல் புக்கையும் பார்வதிக்கு ஒரு டிக்ஷனரியும் கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும். ஆனா அந்த கார்னர் அவங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, பிரவீன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி லைக் என்னோட பேச்ச நீங்க கேட்கல அப்படின்னா மத்த டீம் என் பேச்ச கேட்கும், அதை வச்சு நான் என்ன பண்ணுமோ அதுக்குதான் இவங்க இந்த கார்னர் அது எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஓகே, உனக்கு எனக்கு ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில சமாதானமா போகும் பட்சத்தில் ஓகே. இல்லை இவர் 2 பேரும் நின்று பேசும்போது யாருடைய தரப்பில் நியாயம் இருக்கோ, இப்போ எனக்கு ஃபேவரிசம்லாம் கிடையாது, யாரோட தரப்பில் நியாயம் இருக்கோ அவங்க மற்றவங்களுக்கு நான் வந்து அந்த கார்னரை கொடுப்பேன். அது என்ன கொடுப்பீங்க? அவர் தெளிவாக இப்போதைக்கு என்னடி சொல்ல முடியாது. அந்த ஏன்னா ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு விஷயங்கள் மாறும். கார்னர் சும்மா நிற்க வைக்கலாம், கார்னரில் நீ டவுன் போட வைக்கலாம், கார்னரில் தோப்பு காரணம் போட வைக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயம் பண்ண வைக்கலாம் அந்த கார்னரில். அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அவங்க அதான் தெளிவாக சொல்கிறேன். நான் எனக்கு இப்போ தோணல, நான் என்ன தோணுதோ அதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. சபரி ஒரு விஷயம் கரெக்டாக சொன்னார். ஐயோ வீட்டு தலையா இருக்கிறதெல்லாம் ரொம்ப டஃப்ப்பா, ஏன்னா பார்வதி வந்து நெகட்டிவா காமிச்சிருவாங்க, வேணும்ட்டே நோண்டி விடுறது. நேத்தி கனி அவ்வளோ சொல்றாங்க, அவ்வளோ விஷயங்கள் கனி சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒரு விஷயமா. ஏன் அப்படின்னா கையில வாங்க வராங்க, நம்ம அதை ஃபுட்டேஜ் பார்க்கணும். கனி மேல ஒரு காண்ட என்னன்னா, சாரியோட விட்டுருக்க கூடாது, சாரி சொல்லணும்னு பண்ணிருக்காங்க. சாரியே ஆனா அதான் சொன்னேன், 2 பேருமே கத்திக்கிட்டு இருந்தா வேற மாதிரி ஆகிடும். சரி, அது அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான், நம்ம மெச்சூரிட்டி நம்ம காம்போன்னு சொல்லிட்டு சரி ஃபைன், ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுங்க, என்னன்னு சொல்லுங்கள், எந்தெந்த வேலை செய்வேன், எந்தெந்த வேலை செய்ய மாட்டேன், எந்தெந்த வேலை நாங்கள் கேட்கணும், எந்தெந்த வேலை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு சுபிக்ஷா அவனு சொன்னாங்க. 2 பேரோட பர்சனலை ஏன் இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க, இதை அப்படி பேசினா திரும்பி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் கரெக்ட் தான். ஆனால் பார்வதி வச்சுட்டு பண்ண முடியாது. ஓகே, பட் அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா சாப்பாடு இல்லை அது முக்கியமா, இல்லை இந்த பாரு சண்டை முக்கியமா, அதுக்கு ஒரு ஸ்டாம்பிங் பண்ணாங்க பார்த்தீங்களா. எப்போ பார்த்தாலும் என்னால தான் சாப்பாடு போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் என்னால தான். உங்களாலதான். ஏன் பார்வதி சாப்பிட மாட்டேன்னு பண்ணலையா? அப்புறம் சபரி கிட்ட எனக்கு இப்போதைக்கு நூடுல்ஸ் வேணும், ஒரு பொண்ணு சாப்பிடலாம், நீங்க பண்ணலையா? அது என்ன மாதிரியான இல்ல, அது அதை நம்ம முன்னாடியே விமர்சனம் பண்ணிட்டோம். ஆம்பளத்தனத்தை காட்டுவியா, ஒரு பொண்ணு சாப்பிடலன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சேம் நீங்க ரொம்ப சிம்பிள் அப்படி நீங்க பண்ணது வந்து தப்பு இல்ல. கனி வந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ரைட்ஸ் நடக்கிற வரைக்கும் அவங்க ஒரு நியாய போராட்டம் பண்றாங்க அப்படி. சோ அவங்க எக்ஸ்க்ளூசிவ்ல இருக்காங்க, ஆப்வியஸ்லி அந்த ஃபுட் பவரை யூஸ் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு என்னமோ இவங்க எல்லாம் வயித்துல என்னமோ சொன்னாங்க, சோத்துல அரசியல் பண்றவங்க இவங்க எல்லாம். பார்வதி நீங்க பண்றதை விட ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சரியாந்திர நெகட்டிவ் இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதை தயவு செஞ்சு எப்படியாவது மாத்திட்டு வெளில வாங்க, இல்லைன்னா வெளில வந்தாலுமே உங்களை பல பேர் விமர்சனப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோவும் பார்வதி தான். முதல்ல நேற்று நடந்ததுல இன்னும் நிறைய இருக்குது. பார்வதி ஆமா, ஏன்னா பார்வதி கூட சரியான காமெடி நேத்தி விக்கல்ஸும் எஃப்ஜேவும் இவன் ஏன்டா போறான், இவன் என்னன்னே கமருதீன் மவுத் பீஸா போய் அதுவும் அவன் அங்க நின்னுட்டு இருக்கான் இப்படி பார்வதி பேசுறதுக்கு, போய் கெமிய போய் அவனை கூட்டு போ வேலைக்கு கூட்டு போ. ஜி கமருதீன் ஜி என்ன ஜி அழகா சீரியல் கெமி கூப்பிடுறா, வாங்க வாங்க. அதான் சொல்றேனே, பாவம் இங்க ஒரு செஞ்சானே அங்க ஒரு செஞ்சானே, இவங்க எல்லாரையும் சேர்த்து பப்பட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதான் மகுடி ஊதும் காக்கா பார்வதி, ஓகேவா, ஆடும் பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைங்க, கரெக்டா இருக்கும். நான் என்ன நினைச்சேன், நம்ம இந்த மாதிரி வாரம் கடந்து திவாகரை பத்தி பேசுவோம்னு நினைச்சேன், ஆனா பார்வதி பத்தி ஒண்ணு இருக்கு. எஃப்ஜே வந்து தெளிவா நேற்று ஒரு விஷயம் சொன்னாரு, அண்ணன் நீங்க வேலை கொடுங்க, வேலை கொடுக்கும்போது இந்த நடிக்கிறத வந்து பண்ண வைக்க, நடிக்கிறது அது திவாகர் ஒத்துக்க மாட்டாரு, சும்மா தான் சொல்லிட்டு இருக்காதப்பா. திவாகர் அவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அது உங்களுடைய குட் புக்காக தான் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். அடுத்து நேத்தி நடந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா பார்வதி
எந்த அளவுக்கு பிரவீனை நேத்தியே ஒரு ஸ்டாம்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இவர் ஒரு விஷயத்த சொல்ல எடுத்து முன்னாடி வராரு, எதுக்கு இப்படி பேசுகிற, ஏன் இப்படி பேசுகிற, என்ன என்ன என்ன, அவர் அப்பெல்லாம் அஃப்கோர்ஸ் ரொம்ப திமுறா போனால் தலையோட விஷயத்த பண்ண தான் ஆரம்பிப்பார். இதில் கனியை வேற இன்னொரு ட்ரிகர் பண்ணுறாங்களா, இன்னும் தலையிலேருந்து நீங்கள் மாறலையா அப்படிங்கிறத ட்ரிகர் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். நேற்று நடந்த கேமில் வந்து பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது விக்கல்ஸோடைய மைண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்மேஷன் தானே அதுல விக்கல்ஸ் வந்து ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணாரு. எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு படுத்துக்கிறதுக்குள்ள அவங்க ஃபார்மேஷனே முடிச்சிட்டாங்க. ஆமா, அது இல்லாம கெமிலாம் வேற இருந்தாங்க. கெமி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்து நல்ல விஷயம் எல்லாருடைய மேக்கப் சாதனங்கள். ஆனா இவங்க வந்து டாஸ்க் ஸ்வாப் நடக்கணும்னே அந்த டாஸ்க்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்ப பாரு பிபி ஹவுஸ் தான் ஜெயிக்கிறாங்க. கனி இருக்காங்க, மத்தவங்க சபரி, எஃப்ஜே, அந்த ஃபார்மேஷன் ஈஸியா இருக்கும். ஒரு சில விஷயத்துக்கு ஸ்ட்ராங், இங்க ஒரு சில பேர் ஒரு சில விஷயத்துக்கு. முன்னாடி 2 பேருமே ஒரே இடத்துல இருந்தாங்க, இப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க போது ஒரு சில கேம்ல இவங்க வின் பண்றா, அது நடக்க தான் செய்யணும் வச்சுங்களேன். நேத்தி வந்து எல்லாருடைய அக்சசரிஸ், மேக்கப், திங்க் எல்லாரும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நடந்த இந்த ப்ரோமோக்குள்ள வருவோம். மிலிட்ரியா? ஆமா மிலிட்ரி தான். நீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்ல முடியும், அவரா சொல்லல. அவர் முதல்லயே சொல்லிட்டாரு என்னோட கேப்டன்சில இப்படிதான் இருக்கும், ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன்ல இருந்து. சோ எந்த கேப்டனுமே இவ்ளோ சீசன்ல பண்ணாத ஒரு விஷயம் வந்து பிரவீன். பிகாஸ் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது வச்சீங்களா, ஏன் அதை அவர் கொண்டு வந்தாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த சீசன் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னதுக்கு பிக் பாஸே சொல்லியிருக்காரு. கரெக்ட். சோ மேபி பிரவீன் இத ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கலாம். சும்மாவே பிரவீன் வந்து சில விஷயங்களை ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, கிளாஸ்ல லீடர் போஸ்டிங்லாம் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறக்கூடிய ஆள் தான் பிரவீன். பார்வதியை செய்யுங்க பிரவீன், இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வரும். இன்னைக்கே வாய மூடுங்க பார்வதினா பாருமா, இந்த நேம் கரெக்ஷன் இப்ப ரொம்ப முக்கியமா. ஆமா, சும்மா ஏதாவது காக்கா பார்வதின்னு அழகா ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை மெயின்டைன் பண்ணிங்க. காக்கா பார்வதி, காக்கா பார்வதி, காக்கா பார்வதி, காக்கா பார்வதி. நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் என்ன பண்ணுது அந்த இந்த சீசனோட விஷ பாட்டில் எனக்கு தெரிஞ்சு கமுருதினுங்க, விஷ பாட்டில் கமுருதினு, காக்கா பார்வதி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கலக்குனீங்கன்னு வச்சுங்களேன், சைனடோட மோசமான விஷமா இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத. ஆமாம், ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட ஆக்சசரிஸ் அண்ட் ரைட்ஸ்க்காக வந்து போராடி அதை வாங்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இதையாவது இண்டிவிஜுவலாக வைங்க. ஸோ அதான் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பார்வதியோட கேம் பார்க்கணும். விக்கல் சொன்ன மாதிரி சம போர்டாக இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிக் பாஸ் டீம், தயவு செஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள். பார்வதியை வெளில அனுப்புனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், நீ வேலை கொடுத்தா நான் பண்ண மாட்டேன், அதே இது அதே. விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்வதியை ஒண்டி விமர்சனமே படுத்த மாட்டாரு தெரியல. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், பிக் பாஸ் இதுதான் நடந்தது. ஸோ பிக் பாஸ் ஷோவா பார்வதி ஷோவா அப்படிலாம் நேம் டாக் பண்ணாதீங்க, காக்கா பார்வதி பிக் பாஸ் ஷோவா இல்லை காக்கா பார்வதி ஷோவா அப்படின்றதே தெரியல. ஆனால் எனக்கு ஆடியன்ஸ் மனநிலையும் புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேர் என்ன பார்வதி கமருதீன் தான் வீட்டில் இருக்காங்களா, அவங்களே காட்டுறீங்கன்ற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. என்னடா நடக்குது? சொன்ன மாதிரி தான் ஓட்டு போட்ட பல பேருக்கு வந்து தற்குறி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா, சோ இந்த வாரம் வந்து பார்வதி கேங் நாமினேட் ஆயிருக்கு. ஆனா அந்த 3 பேர்ல யாருமே போக மாட்டாங்கன்னு நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ அரோரா ஆர் கலை, அரோரா போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், கலை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓட்ஸ்ல அவர்தான் வந்து. ஆனா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுங்க, செலிப்ரேஷன் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். இல்ல இஃப் நாட்னா கானா வினோத் போக வாய்ப்பு இருக்கே தவிர மத்தபடி பார்வதி கமருதீன் நோ சான்ஸ். 100% என்ன கதைன்னு எனக்கு கலை நம்பிக்கை இருக்கு, போயிடுவாருன்னு. ஆமா, இந்த வாரம் வைல்ட் கார்டு வேற இருக்கு, அது யாரு என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம தி பாஸ் ரிவ்யூ ஷோவை டியூன் இன் பண்ணுங்க. நான் உங்க விஜய் தயா, நான் சதீஷ். டாடா.